ஐஸ்வர்யம் யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சனி பகவானுடைய யோகங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு பழமொழி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி கொடுப்பார் எவர் தடுப்பார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். அந்த அளவுக்கு ஒரு ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, சனி பகவான் வந்து நல்ல நிலையில் இருந்தார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய அபரீத வளர்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். ஏன்னா அவர் தான் பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 10ஆம் அதிபதி, ஜீவனக்காரகனுக்கு உரிய அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. எந்த விஷயத்துல இல்லாத ஒரு அமைப்பு எது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது 12 ராசி கட்டங்கள்ல இவருக்கு மட்டும்தான் ஒரு அமைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்தடுத்த 2 வீடுகளையும் இவரே ஆதிக்கம் கொண்டவர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். மகரம் பிளஸ் கும்பம் ரெண்டுமே. மகரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தொழில்காரகன் சொல்லக்கூடிய ஒரு வீடு அப்படிங்கிறது மகரம், சரிங்களா? அப்போ உழைப்புக்கேற்ற ஊதியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டோம்னா மகரம் தான் நம்ம சொல்லுவோம். மகரத்துக்கு அடுத்த வீட்டிலேயே வந்துட்டு கும்பத்துக்கும் யார் வந்து அதிபதியா இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான் அதிபதியா இருக்கார். இதுக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உழைப்புக்கேற்ற ஊதியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு யார்கிட்ட இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சனி பகவான்கிட்ட தான் இருக்கு. நீ வந்து என்ன உழைக்கிறியோ அதுக்கான ஊதியத்தை உடனடியாக உனக்கு கொடுக்கக்கூடியவர், இந்த ஜென்ரேஷன்ல கொடுக்கக்கூடியவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சனி பகவான்கிட்ட தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தினக்கூலி வாங்குறவங்க என்ன பண்ணுவாங்க, காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் வேலை செஞ்சாங்கன்னா ஈவினிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கூலி வாங்கிட்டு போயிடுவாங்க. வார சம்பளம் வாங்குறவங்களா இருந்தாலும் சரிதான், மாத சம்பளம் வாங்குறவங்களா இருந்தாலும் சரிதான். அப்ப உழைப்புக்கேற்ற ஊதியத்தை கொடுக்கக்கூடியவர் ஒரு முக்கிய பங்கு யார்கிட்ட இருக்கு அப்படின்னு சனி பகவான்கிட்ட தான் இருக்கு. இவர் வந்து பாத்தீங்கன்னா கர்மகாரகன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். கர்மகாரகன் சொல்லுவாங்க. ஏன்னா நீங்க இந்த ஜென்மத்துல என்ன கர்மாக்கள், அதாவது இந்த ஜென்மத்துல உங்களுடைய ஜீவனம் அப்படிங்கிறது எதை நோக்கி இருக்கு, உங்களுடைய தொழில் அப்படிங்கிறது எதை நோக்கி இருக்கு, உங்களுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது எதை நோக்கி இருக்கு அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்த நம்ம வந்து யாரை வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி பகவானை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம், சரிங்களா? இவர் வந்து பாத்தீங்கன்னா கரிய நிறம் உடையவர் அப்படிங்கிறது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிளானட் பொசிஷன் எப்படி இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து சூரியன் வந்து மையம். சூரியன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒளியை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சூரியனோட ஒளி வந்துட்டு படாத ஒரு கிரகம் எது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சனி பகவான் தான். அதனால தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கரிய நிறத்தில் இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம், சரிங்களா? ஆனால் ஈஸ்வரனுக்கு நிகரான பட்டம் பெற்றவர் அவர் தான். வந்து இப்போ சொல்லும் பொழுது நம்ம சனீஸ்வரன் அப்படின்ட்டு எவ்வளோ ஒரு பெருமையாக நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி, சரிங்களா? சொல்லுவாங்க எல்லாம் 7.5 சனி வந்துருச்சுங்க, அஷ்டமத்துல வந்துருச்சுங்க அப்படின்னு சொல்லுவார். ஆனா அந்த காலகட்டங்கள்லாம் உங்களுக்கு ஒரு என்ன பண்ணுவார், சிறந்த அனுபவத்தை கொடுப்பார். அப்போ இந்த அதாவது பாத்தீங்கன்னா ராசிக்கு முன்னும் பின்னும் 7 வந்துச்சு அப்படின்னா அந்த டைமிங்ல வந்து உங்களுக்கு கொடுத்த அனுபவத்தை வேற யாராலையும் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த, அதை தாண்டி 7 தாண்டி வந்தவங்க தொழில் பண்ணினாங்க அப்படின்னா மிகப்பெரிய வெற்றி அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். ஏன்னா யாருமே கொடுக்காத ஒரு அனுபவத்தை சனி பகவான் கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அதோட பாத்தீங்க அப்படின்னா என்ன மாதிரியான பொருட்களுக்கு வந்து இவர் அதிபதியா இருப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எண்ணெய் வித்துக்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது விளையக்கூடிய பொருட்கள்ல எள்ளு, இந்த மாதிரி எண்ணெய் வித்துக்கள் சம்பந்தப்பட்ட பொருட்கள்ல இவர் அதிபதியா இருப்பாரு. எண்ணெய்கள்ல பாத்தீங்கன்னா எல்லா எண்ணெய்க்கும் இவர் தான் சம்பந்தமா வருவாரு. அதாவது மண்ணெண்ணெய், டீசல், பெட்ரோல் எல்லாத்துக்கும் அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா சனி பகவானா தான் வருவார். சனி நல்ல நிலையில இருந்துச்சுன்னா பெரிய தொழிலதிபரா இருப்பாங்க. அதாவது பாத்தீங்கன்னா 1000 பேர் வச்சு வேலை செஞ்சு கோடிக்கணக்கில் டர்ன் ஓவர் பண்ணக்கூடிய அமைப்பு, பெரிய தொழிலதிபர்கள் ஜாதகத்துல எல்லாம் சனி ரொம்ப ரொம்ப வலிமையா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும். ஆனா சனி பகவான் வந்து வலிமை இல்லாம இருந்தாங்கன்னா கீழ்மட்ட ரேஞ்சில் தொழில் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. அதாவது தொழிலுக்கு போகக்கூடிய லேபர் கேட்டகரியில இருப்பாங்கங்கிற மாதிரியான ஒரு விஷயம். அப்போ ஒரு ஜாதகத்துல சனி பகவான் நல்ல நிலையில இருந்தாங்கன்னா கோடிக்கணக்கில் கொட்டி கொடுக்கக்கூடிய யோகத்தையும், சனி நல்லா இல்லை அப்படின்னா அவங்க வேலைக்கு போய் கஷ்டக்கூடிய ஒரு அவயோகத்தையும் செய்யக்கூடிய ஒரே கிரகம் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சனி பகவான் தான். அப்போ உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தை எடுத்தோன்னே எனக்கு வேலையே செட் ஆக மாட்டேங்குது, நான் எங்க போனாலும் எனக்கு வந்துட்டு நிரந்தர வேலை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா
சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய கால பைரவருக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் தீபம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். கால பைரவருக்கு தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வேலை அப்படிங்கிறது கிடைக்கும். வாழ்க்கையில் மேலும் மேலும் வந்துட்டு நல்ல முன்னேற்றம் அடைவீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். சரிங்களா? தொடர்ந்து வந்து நம்ம பல பதிவுகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு கிரகத்தை பற்றியும் வந்துட்டு நான் வந்து இன்னும் வந்துட்டு நட்சத்திர வாரியாக சொல்கிறேன். திதி, யோகம், கர்ணம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? உங்களுடைய வாழ்வியல் இதெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணுங்க. உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு அமைப்பில் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு உங்கள்கிட்ட இருந்துட்டு விடைபெறுறேன். அடுத்த பதிவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றிங்க.